வணக்கம் சார். வெல்கம் டு அவர் சேனல் கீப் ஜாயின் மூவி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் பற்றி கேட்கலாம். ஃப்ராக்சர்னா என்ன சார்? ஃப்ராக்சர்னா ஒரு பாதி, அதாவது பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் பிரேக் இந்த போன். அது ஸ்கின்னோட கனெக்ட் ஆகி அந்த போன் வெளியே வந்ததுன்னா அது காம்பவுண்ட் ஆர் ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஆர் க்ளோஸ்ட் ஃப்ராக்சர். ஸ்கின்ல பிரேக்கேஜ் இல்லாம ஃப்ராக்சர் ஆச்சுன்னா க்ளோஸ்ட் ஃப்ராக்சர் சொல்லுவோம். ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி வெளியே போன் வந்ததுன்னா தட் இஸ் கால் காம்பவுண்ட் ஆர் ஓப்பன். டைப்ஸ் இருக்கா சார் ஃப்ராக்சர்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர். ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்னா ஒரு ஃப்ராக்சர் ரன்ஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி அக்ராஸ் தி போன். ஸோ இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். ஸோ ஒரு ஃப்ராக்சர் ஸ்பைரலாக ரன் ஆகுது அரவுண்ட் தி போன்னா தட் இஸ் கால் ஸ்பைரல் ஃப்ராக்சர். ஸோ இதுவும் ஸ்பைரல், இதுவும் ஸ்பைரல். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இட் இஸ் ஸ்பைரல் ஃப்ராக்சர் பட் அன்டிஸ்பிளேஸ்ட். இது ஸ்பைரல் ஃப்ராக்சர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இது மேலே பாட்டும் கீழே பாட்டும் விலகி இருக்கிறது தான் டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டைப் வந்து செக்மெண்டல். ஒரே போனில் 2 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இதுதான் செக்மெண்டல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஒரே ஃப்ராக்சர் பட் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக நிறைய பீசஸாக இருக்குது பாருங்க. இது கம்யூனிட்டட் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இது ஒரு டைப். இன்னொரு ஃப்ராக்சர் டைப் வந்து ஒரு ஃப்ராக்சர் மேலே இருந்து கீழே வரைக்கும் லீனியராக வர்றது பேர் லீனியர் ஃப்ராக்சர். தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ராக்சர். காசஸ் என்ன சார்? மோஸ்ட் காமன்லி என்ன காசுனா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரி. அதில் லோ வெலாசிட்டின்னு இருக்குது, ஹை வெலாசிட்டி இன்ஜுரி இருக்குது. ஹை வெலாசிட்டி இன்ஜுரினா மல்டிபிள் லெவலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், பாடி ட்ராமாஸ். லோ வெலாசிட்டினா ஒரு சின்ன ஸ்கிட் அண்ட் ஃபால், ஒரு சிங்கிள் பார்ட் ஆஃப் தி லிம்பில் ஃப்ராக்சர் ஆகுது. அது ரொம்ப காமனாக லோ வெலாசிட்டி இன்ஜுரி ஆகும். வேறு என்னென்ன காரணம்னா, ஃபால் ஃப்ரம் அ ஹைட்லேருந்து கீழே விழுறாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் அதுலேருந்து வர ஃப்ராக்சர். சில டைம்ஸ் இந்த ஓவர் யூஸ், அதாவது அப்யூஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஜாப் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிறது, அதனால ரிப்பீட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸால் வருது. சின்ன குழந்தைங்கள சைல்டு அப்யூஸ் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்கள பசங்களை அடிப்பாங்க. அதனால சின்ன பசங்களுக்கு உங்களுக்கே தெரியாது, இன்ஜுரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடிக்கிறதால கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, ஒன்றும் இருக்காது. ஆனால் குழந்தை மூவ் ஆகாமல் அந்த பார்ட் ஆஃப் த போன் அப்படியே வச்சுருப்பாங்க. அது சில டைம்ஸ் சில கிராண்ட் பேரண்ட்ஸ் அதனால அடிப்பாங்க. இல்லை பேரண்ட்ஸ்க்கே கொஞ்சம் ஓவராக ஏதாவது கோபத்தில் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, சைல்டு அப்யூஸ். இன்னொரு காரணம் மெட்டபாலிக் போன் டிசீஸ். சில்ட்ரனில் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். மல்டிபிள் லெவலில் மல்டிபிள் டைம்ஸ் ஃப்ராக்சர் ஆகும். அது பேசிக்லி போன் டிசீஸ், மெட்டபாலிக் போன் டிசீஸ் இருக்கிறவங்க. அதே எல்டர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், ரொம்ப ஃப்ரெஜைல் போன்ஸாக இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகும். அவங்க கீழே விழணுன்றது கிடையாது, ஒரு ட்ரிவியல் ஸ்லிப்பு, ஸ்கிட்டு, அதுலேயே ஃப்ராக்சர் ஆகும். கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் ஆகும், ஒரு ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆகும். இதுதான் காசஸ் ஆஃப் தி ஃப்ராக்சர். அவங்களோட போன் குவாலிட்டியால், ட்ராமா, ஃபால் ஃப்ரம் ஹைட்டு, மெட்டபாலிக் டிசீஸ் ஆஃப் தி போனு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதால, இதுதான் மல்டிபிள் காசஸ் ஆஃப் தி. ட்ரீட்மெண்ட் மெத்தட் பேசிக்லி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக்காக எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரே எடுத்து என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ராக்சர், அதை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஸ்பைரலா, டிரான்ஸ்வர்ஸா, கம்யூனிட்டடா, செக்மெண்டலா. ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அது எக்ஸ்ரே எடுப்போம். சிலதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தேவைப்படலாம். ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவாக சர்ஜிக்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுப்போம். அப்புறம் சர்ஜிக்கலில் என்ன பண்ணலான்றதுக்கு சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட என்ன பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் தி டயக்னோசிஸ் அண்ட் டு பிளான் த ட்ரீட்மெண்ட். ஸோ சிம்பிள் ஃப்ராக்சர் அதுனா கன்சர்வேட்டிவாக பிளாஸ்டர் போடுவோம், காஸ்டிங் பண்ணி. ஸோ அது 3 to 4 weeks காஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூவ் பண்ண சொல்லுவோம். ஸோ பேசிக்லி அப்பர் லிம் ஃப்ராக்சர்ஸ் ஹீல் ஆக 6 to 8 weeks ஆகும்.
லோயர் லிம் ஃப்ராக்சர் ஹீல் ஆக 3 to 4 months ஆகும். சில லெக்குனா ஈவன் 4.5 months கூட ஆகும், டிபெண்டிங் ஆன் தி ஃப்ராக்சர் பேட்டர்ன். அண்டு கன்சர்வேட்டிவ்க்கு எந்த பேட்டர்னில் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி கன்சர்வேட்டிவ். சப்போஸ் சர்ஜிக்கலாக மேனேஜ் பண்ணணும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓப்பனாக ரெடியூஸ் பண்ணி பிளேட் பண்ணுவோம், இல்லை க்ளோஸ்டாகவே ரெடியூஸ் பண்ணி ராட்ஸ் நெயில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சொல்லி அதை பண்ணுவோம். ஸோ டிபெண்டிங் ஆன் தி ஃப்ராக்சர் பேட்டர்ன். ஸோ பேசிக்லி இதுக்கு என்ன பிளான் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ட்ராமாவில் பேஷண்ட் வராங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசஸ்டேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஃப்ராக்சரை ரெடியூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணுவோம். தீஸ் ஆர் தி அந்த ஆர்ட்ஸ்: rehabilitate, resuscitate, reduce, realign the fracture and resuscitate rehabilitate பண்ணுவோம். பேஷண்ட் அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஹீலிங் பீரியட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹீலிங் தான் நான் சொன்னேன் இல்லைங்க. அப்பர் லிம்புன்னா 3 months நம்ம நம்மளோட ரொட்டீன், நம்ம இப்போ 2-wheeler டிரைவ் பண்ணணும், கார் டிரைவ் பண்ணணும். கார் டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய இருக்காது. பட் 2-wheeler டிரைவ் பண்ணணும் தான் நெக்ஸ்ட் பேஷண்ட் கேட்பாங்க, அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு, வெயிட் தூக்குறது அதெல்லாம். ஸோ அப்பர் லிம்பாக இருந்தால் 3 to 4 months சொல்லிடுவோம். இது அப்படியே லோயர் லிம்பாக இருந்தால் இப்போ 2-wheeler ஓட்டணும்னா நம்ம காரை ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், இப்படி பேலன்ஸ் பண்ணுவோம். அதனால டபுள் தி டைம் 5 to 6 months சொல்லிடுவோம். ஃப்ராக்சர் ஹீலாகி 3 to 4 months இருந்தாலும் ஒரு விண்டோ பீரியட் மாதிரி வச்சு இன்னும் ஒரு 1 or 2 months எக்ஸ்ட்ராவை வச்சு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுவோம். பண்ணுங்க 6 months அப்புறம் யூ கேன் ரெஸ்யூம் யுவர் நார்மல். அதாவது 2-wheeler டிரைவ் நடக்கிறது 3-4 monthsல நடக்க சொல்லிடுவோம். வித்தவுட் சப்போர்ட் எல்லாம் நடக்க சொல்லிடுவோம். இனிஷியலாக கொஞ்சம் சப்போர்ட்டோட நான் வெயிட் பேரிங், பார்ஷியல் வெயிட் பேரிங், வெயிட் பேரிங் சொல்லுவோம். பட் ரெஸ்யூம் டு நார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்களுக்கு. இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் டேவே அதுதான் கேள்வியே கேட்பாங்க, எப்போ சார் நான் வண்டி ஓடலாம், எப்போ சார் வேலைக்கு போகலாம். ஸோ அதுக்காக இவ்வளோ நாள் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க முன்னாடி மாதிரி ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு வித்தவுட் சப்போர்ட் நடக்கிறது 3.5 months, மேக்ஸிமம் 4 months. பட் 2-wheeler ஓட்டணும் போது எக்ஸ்ட்ரா அன்டியூஸ் ஸ்ட்ரெஸ் நடக்கும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா 2 months அப்புறம் அந்த விண்டோ பீரியட் வச்சு 6 months அப்புறம் ட்ரை பண்ணலாம். போஸ்ட் சர்ஜரி அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ணணுமா சார்? அது எதுவும் ஏதாவது இது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்குமா சார்? சர்ஜரி சப்போஸ் பிளேட் மாதிரி இருக்குமா? பிளேட்டு, நெயில் அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காதுங்க. ஒன்ஸ் ஃப்ராக்சர் ஹீல்ஸ் அவங்க பழைய மாதிரி எல்லாமே நார்மலாக பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அப்போ நம்ம அந்த பார்ட் ஆஃப் த போனை ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். எதுன்னா கீழே ஸ்குவாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ பார்ஷியலாக இப்போ ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அந்த வால் சாக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கீழே உட்காரக்கூடாது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த டைமில் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டீஸ்னால் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி தருவோம், அதை பண்ண சொல்லுவோம். பட் எந்த காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கோ அந்த காலை கீழே ஊனாமல் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஒரு 6 weeks காலை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 weeks பார்ஷியலாக வெயிட் போட்டு சொல்லி நடக்கணும்னு சொல்லுவோம். 3 months ஃபுல் வெயிட் போட்டு நடக்க சொல்லுவோம். ஒன்ஸ் 3 months அப்புறம் ஃப்ராக்சர் ஹீல் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த ஹீலிங் டைமில் தான் இந்த கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போல. ஒன்ஸ் ஹீல் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். திருப்பி பழைய மாதிரி கீழே உட்காரலாமா சார், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா சார், அது எல்லாமே அலோடபிலிட்டி. ரீப்ளேஸ் பண்ணாதான் அது லைஃப் டைமுக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். பிரைமரி சடனாக ஆக்சிடென்ட் ஒரு கேள் மேலே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் ரோட்டில் ஒரு பேஷண்ட் கீழே விழுந்திருக்காங்க, முன்னாடி போகிறவங்க அப்படின்னு நீங்கள், ஸோ அது என்ன டக்குன்னு விழுந்துட்டாங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பயத்தில் காலை உதறுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அந்த பார்ட் ஆஃப் த போனை மூவ் பண்ணாமல் இம்மொபிலைஸ் பண்ணணும். அது எப்படி சார்னா, சும்மா ஒரு பலகை இருக்குது, ஒரு அட்டை இருக்குன்னாலும் அந்த பார்ட் ஆஃப் த போனை வச்சுட்டு அவங்க மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுதான் இம்மொபிலைசேஷன் சொல்லுவோம். ஐஸ் வைக்கலாம், பேசிக்காக ரெஸ்ட் கொடுக்கணும். ஐஸ் பக்கத்தில் ஏதாவது அவைலபிள்னா, ஈவன் வாட்டர் பேக்கெட் கூட சில்லுன்னு அதை கூட வச்சாங்கன்னா அந்த டிஷ்யூ ஹீலிங்க்கு, பெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இம்மொபிலைஸ் பண்ணிடும். அந்த காலை இம்மொபிலைஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி ஒரு பலகை இருந்தால் கூட அதை வச்சுட்டு அவங்க சிங்கிள் யூனிட்டாக நம்ம மூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு பெயின் கொஞ்சம்
நம்ம அதை வச்சுட்டு அது இல்லாமல் நம்ம காலை அந்த இடத்துல பிடிப்போம், கையை பிடிப்போம், ஆனாலும் அவங்களுக்கு பெயின் அக்ரவேட் ஆகும். இதே ஒரு பலகை மாதிரி வச்சுட்டு அதோட சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம பலகையை தான் லிஃப்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல அந்த பார்ட் ஆஃப் த போனை நம்ம எதுவும் கைக்கு ஒரு பலகை மாதிரி வச்சுட்டோம்னா, ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டோம்னா அந்த இடம் பிடிச்சி சப்போர்ட் பண்ணோம்னா ஃப்ராக்சர் இடத்துல நம்ம பிடிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் காதும். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உடனே பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஆம்புலன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஷிப் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும். சப்போஸ் போனி இன்ஜுரி, சில டைம் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியாக கூட இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தபடி சரி போனி இன்ஜுரி தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன நடக்கலாம் கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஹீல் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேஷண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. போன் தான் அடி இல்லைன்றாங்க, ஆனாலும் வலிக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்க்கு ஹீலிங் டைமும் கொஞ்சம் கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம பாடிக்கு நடக்கிறது நார்மல்சி பண்ணோன்னா அதனால கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பேஷண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஃப்ராக்சர்னா கூட கொஞ்சம் பயந்து அதுக்கு தகுந்தபடி காஷியஸாக எடுத்துப்பாங்க. ஃப்ராக்சர் இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு தான் நார்மலாக தானே இருக்குன்றவாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் வலிக்குது மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்றும் தெரியும். ஃப்ராக்சர் டைமில் என்ன பண்ணக்கூடாது சார்? ஃபுட் ஐட்டம் மாதிரி ஹீலிங் பீரியட் சார். ஃப்ராக்சருக்கு ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி, கால்சியம் எடுக்கணுங்க. ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி, கால்சியம்னா மில்க்கு, ராகி, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ், நட்ஸ், சீ ஃபுட்ஸ், சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம்னா விச் இஸ் ரிச் இன் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. அண்டு கொஞ்சம் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ ரஃப்லி ஒரு 1/2 இன் எ டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் யூ கீப்ஸ் தி ஜாயிண்ட் அண்ட் போன் ஃபங்க்ஷனலி ஆக்டிவாக வச்சுக்கணும். அதுதான் கான்செப்ட். ஸோ அதை பண்ணிகிட்டே எடுத்துட்டாங்கன்னா போன்ஸ் வீக் ஆகாது, அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம் மோசமாகாமல் இருக்கிறது. அதுதான் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ். அண்டு ஃபுட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் யூ ஷுட் அவாய்ட் ஈவன் இது ஸ்மோக்கிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ட்ரிங்கிங்கையும் அக்கேஷனல் ட்ரிங்கிங் இஸ் ஓகே, டெய்லி ட்ரிங்கிங் இஸ் நாட் குட் ஃபார். அண்டு சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடி தான் ஆகணும். ஸோ அதனால அவங்களே ஆக்டிவாக வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபுட் சோர்சஸ், ரிச் சோர்சஸ்லாம் ஃபைன். பட் வென் தே ஆர் பிளேயிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது ப்ரிவென்டிவ் சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் எல்போ பேட்ஸ், நீ பேட்ஸு, ஹெல்மெட்ஸு, சில கேம்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் வேர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த இன்ஜுரிஸை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். Thank you, sir. Thank you for the invitation. Thank you.